மொத்தம் இங்கே ஒரு 6 அருவி இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு 3 அருவியில் நல்லா குளித்தோம். இந்த 3 அருவி தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதனால் அந்த 3 அருவிலையுமே நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது எப்போது ஒருத்தோட இந்த மாதிரி அன்சீசனில் நம்மளுக்கு தண்ணி வரும். இப்போ நாங்கள் கிளம்புனோன்னா செம்ம மழை பெஞ்சோடனே பூரா காட்டார் மாதிரி வந்துச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்ததுனால நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து பார்டர் புரோட்டான்னு ஒன்று செங்கோட்டையில் இருக்குது. அங்கே தான் போகிறோம் guys. நம்ம இப்போ வந்து செங்கோட்டை ரோட்டில் பார்டர் புரோட்டான்னு ஒரு ஃபேமஸ் புரோட்டா இருக்குது. நம்ம குற்றாலத்தை என்ஜாய் பண்ண பிறகு நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். பாருங்கள், அங்கே ரோடு பாருங்கள். இது பூரா செங்கோட்டை வழி பாருங்கள். இதான் அந்த புரோட்டாக்கு போகிற ரோடு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட் தான் guys, செம்ம கிளைமேட்டு guys. நம்ம வரும்போது வெயிலோடு வந்தோம். இப்போ அங்கே ஒரு வெயிலே இல்லாமல் ஒரு சூறாப்பு போட்டு சின்ன சில்லுன்னு ஒரு மழை துளியோட என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் 2 நிமிஷத்தில் பார்டர் புரோட்டா கடை வந்துடும். அங்கே போய் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன அவங்களோட ஸ்பெஷல் இருக்குது, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்திருக்கிறேன். அவங்கள அந்த புரோட்டா வேறு ஒரு சிக்கன் 65ல் சிக்கனோட முழு சிக்கனை கொடுப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அது பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும் guys. இங்கே பார்டர் புரோட்டா எவ்வளோ தூரம் இருக்கும்? அதுதானா? வந்துட்டோம் பாருங்க. ரொம்ப ஃபேமஸான புரோட்டா ஷாப் இது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. எல்லாம் குளிச்சுட்டு வந்து புரோட்டா சாப்பிடுவாங்க. வாங்க நம்மளும் உள்ளே போவோம். உள்ளே வந்துட்டோம். ரொம்ப கூட்டமாக இருக்குது. உள்ளே நாங்கள் இப்போ டேபிள் கார்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு டேபிள் 4 பேர் உட்கார மாதிரி டேபிள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ கொஞ்சம் நேரம் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அவளை. நான் சொல்கிறேன் கேட்பா. இப்போ பண்ணு ஸ்மைல். ஃபைனலி நமக்கு டேபிள் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரொம்ப ஃபேமஸ் வந்து பெப்பர் சிக்கன் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். வேறு புரோட்டாஸ் பிரியாணிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி ஒரு கட்ட போகிறோம். பார்ப்பேன், வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி தான் கொடுப்போம். வாங்க வருவாங்க கேஷ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வரும். என்னடா ஃபேமஸுங்க? நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன், 60 இருக்கு, காடை இருக்கு, பரோட்டா இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு பெப்பர் சிக்கன், மட்டன் பிரியாணி இருக்கு. ஒரு பெப்பர் சிக்கன், வேற ஒரு காடை கொண்டு வாங்க, வேற ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய, ஒரு சிக்கன் பிரியாணி. ஒரு வழியா என்ன ஃபேமஸோ அது பற்றி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். பெப்பர் சிக்கன் அவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ் இருக்கும். பெப்பர் சிக்கன் வேறு ஒரு காடாவை சொல்லியிருக்கோம். வேறு ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். அது ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா வேறு என்ன இருக்கோ அதையும் ட்ரை பண்ணுவோம் guys. நிறைய சாப்பிட்டு வந்துருக்கோம் guys. இது வந்து மட்டன் பிரியாணி, இது வந்து சிக்கன் பிரியாணி. நம்ம தான் எடுத்து பாருங்க. பெருசாக ஒரு நல்ல ஒரு செம பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாருங்க guys, காடை. நம்ம சிக்கன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுவோம் guys. பீஸ் வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பீஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரியாணி வந்து நல்ல நெய் நிறைய ஊற்ற அந்த நெய் வாசனை ரொம்ப நல்லா நல்லா இருக்குது. நெய் வாசனை ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் பீஸோட பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கன் பீஸ் கூட பிரியாணி guys. அல்டிமேட். இங்கே பிரியாணி சூப்பராக. நீங்கள் அங்கே அப்படியே குளிச்சுட்டு வந்தும்போது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பிரியாணி செம்மையாக இருக்குது. காடை ட்ரை பண்ணுவோம் guys. இது நல்லா இருக்கு guys. அந்த பெப்பர் நல்லா நிறைய போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குண்ணா. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் உங்களை காடை சாப்பிட்றது. சிக்கனோட இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது guys டேஸ்ட்டான. guys இது வந்து பெப்பர் சிக்கன். இது
ஒரே போல இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் பாருங்க, பூரா பெப்பராக தான் போட்டிருக்காங்க. மட்டன் பிரியாணி பாருங்க guys. இது போட்டு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பீஸ் இருக்குது. பீஸ் பாருங்க இது நல்லா வெந்திருக்குது. பாருங்க பீஸ் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம் guys. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டு சேமாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இதில் மட்டன் பீஸ் போட்டுருக்காங்க, அதில் சிக்கன் போட்டுருக்காங்க. வேறு எல்லாம் இதில் கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அது கொஞ்சம் நார்மல் உரப்பு இந்த மாதிரி இருக்குது. வேறு ரெண்டு சேமாக தான் இருக்கு. பிரியாணி ஓவரால் ரொம்ப சூப்பராக இருக்கிற பிரியாணி. மோஸ்ட்லி இந்த பிரியாணி இங்கே ட்ரை பண்ணலாம். பிரியாணி ஒரு பெப்பர் சிக்கன் ரொம்ப செம்மையாக இருக்கும். கேஸ் 2 புரோட்டா நம்ம ஆர்டர் புரோட்டா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது கேஸ். பிச்சு போட்டு பாருங்க, ஒரு சட்டி நேரம் சால்னா கொடுத்துருக்குறாங்க. நம்ம எவ்வளோ நாள் ஊற்றி நம்மளே பிடிச்சி எடுத்துக்கலாம் கேஸ். சால்னால ஸ்டார்ட் பண்ணுவோம் கேஸ். நல்லா சால்னா நல்லா புரோட்டா ஊற வச்சிருந்தோங்க. அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பைட் எடுப்போம். சால்னா சாப்பிடுங்க. இந்த சால்னா அந்த புரோட்டா உள்ள அப்படியே போய்கிட்டே இருக்குது. கேஸ் நல்லா சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. லாஸ்ட் ஒரு ஆஃப் பாயிலோட குடிக்க போகிறோம். வெயிட்டர் நம்ம ஃப்ரெண்டு பாய் வந்து நமக்கு லெமன் சோடா ஒன்று நல்லா இருக்கும்னாங்க. ட்ரை பண்ணி எடுத்துருக்கு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஸ்டிப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு, இன்னும் நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்கு. இது வந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. இது நல்லா ஒரு லெமன் ஃப்ளேவர் நல்லா அழகாக இருக்குது. ஒரு மைல்டாக ஒரு சில் மாதிரி சூப்பராக இருக்குது. இதே நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ guys. போதும் guys. பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது என் ப்ரோ, என் தம்பி, பாப்பா. அவட்ட கேட்போம் எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. வணக்கம், நல்லா இருந்துச்சு. पेपर चिकन कौन सा अच्छा लगा? चिकन बिरयानी और परोठा का सालना एक नंबर परोठा. ஓகே गाइस, புரோட்டாலாம் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. வேறு அவங்களோட சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு நாங்கள் அந்த ஜூஸ், லெமன் ஜூஸ் அல்டிமேட் செம்மையாக இருந்தது. நல்லா ஃபினிஷிங் டச்சோட நல்லா அழகாக இருந்துச்சு guys. வேறு guys, இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட வீடியோ உங்கள் மைண்ட். பாய்.